இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 34:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி தமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிறாராம். இன்னைக்கு பூமி எங்கும் யுத்தங்கள் நிறைந்த நாட்கள். அதனுடைய செய்திகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். இன்னைக்கு பதற்றமான நிலைமைகள் இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாராம். அழிந்து போவதற்கு அப்படியே விட்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. தூதர்கள் பாளையத்தை அனுப்பி இக்கட்டான சூழ்நிலைகளை பாதுகாத்து விடுவித்து தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். வேதத்திலே பல இடங்களிலே வாசிக்கலாம். எவ்வளவோ சூழ்நிலைகளிலே சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அல்லது யுத்தங்கள் நடந்த நாட்களிலும் கூட அற்புதமாய் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்த அதே தேவன் தான் இன்று நமக்கும் இருக்கிறார். ஒருவேளை யுத்தம் நடக்கிற பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் பதற்றத்தோடு இருக்கலாம், அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் மற்ற தேசத்தில் இருக்கிறவர்களும் பதற்றத்தோடு என்ன ஆகுமோ, பூமியிலே கடைசி நாட்களுக்கு வந்துவிட்டோம் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு வேதத்தின்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே சூழ்நிலையிலே ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக நேரம் மறந்து விடுகிறோம், அதனால்தான் பயப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு யுத்த காலம், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு தேசத்தை சேர்ந்த விமானம் கொண்டு போடுவதற்காக போயிருக்கும் போது அதுல 2 வாலிபர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடத்திற்கு போய் காரியத்தை முடித்து விட்டு வருவதற்கு பதிலாக அங்கு பனிமூட்டமாக பனிப்புயல் வீச ஆரம்பித்ததினாலே தாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியவில்லை. செய்ய வேண்டிய வேலையும் செய்ய முடியாமல் ஒரு ஐலாண்டில் தரையிறங்க வேண்டிய ஒரு காலகட்டமாகிவிட்டது. என்ன செய்வது என்று சொல்லி பார்த்து தப்பிவித்தால் போதும் என்று சொல்லி தரையிறங்கலால் பார்த்தால் அது எதிரினுடைய அந்த ஐலாண்ட், அந்த தீவு எதிரிக்குரியதா இருக்கிற நாமளாகவே போய் மாட்டிக்கொண்டோமோ என்று சொல்லி ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அடுத்து என்ன செய்வது? எதிரிகளும் கண்காணித்து பார்த்து இவர்களை சுட்டுத் தள்ளுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அடுத்து எப்படி தப்புவிவது, எப்படி நாம் இதிலிருந்து வெளியே வருவது? ஒண்ணுமே வழி இல்லாமல் இருக்கும் பொழுது 2 வாலிபர்களும் செய்த காரியம் என்ன? அந்த விமானத்திலே விட்டு இறங்கி அப்படியே கரங்களை பிடித்து ஜபிக்க ஆரம்பித்தார்களாம். ஜபித்து ஆரம்பித்து கண்ணுமூடி வந்து பனிப்புயல் வேகமாய் வீச ஆரம்பித்தது. இவர்களை தாக்கவில்லை. இவர்கள் சுற்றியிருந்த பகுதியை தாண்டி சத்துருக்கள், அதாவது எதிரிகள் அவர்களை நெருங்க முடியாதபடி அவருடைய கண்களுக்கு இவர்களை மறைத்து விட்டது. அவர்கள் போராடி எவ்வளவோ முன்னேறி பார்த்தாலும் அவர்களால் முன்னேற முடியாத அளவு ஒரு பனி புயலை அனுப்பி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்திலே சூழ்நிலையை மாற்றிவிட்டார். கொஞ்ச நேரம் ஆனது. இவங்க ஜெபத்தை முடித்துவிட்டு பார்த்தால் சத்துருக்கள் அருகில் வர முடியாத மற்ற பகுதியெல்லாம் பனியினால் அப்படி பனி புயல் வீசுவதை பார்த்து விட்டு அப்படியே அமர்ந்திருக்கிறாள். திடீரென்று இவர்களுக்கு ஒரு இடைவெளியில் ஒரு வழி பிறந்தது. உடனே தங்கள் விமானத்தை எடுத்துக்கொண்டு வேகமாய் பறந்து தங்களுடைய தேசத்துக்குள் போய்விட்டார்களாம். பாருங்கள் எவ்வளவு அழகாய் ஆண்டவர் நடத்துகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிப்பார். அல்லது பனிப்புயலை அனுப்பி அவர்களை விடுவித்தது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியாவது நம்முடைய தேவன் நமக்காக காரியங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக சொன்ன வார்த்தையின்படி கலக்கத்தோடு என்ன செய்வது, எப்படி இருக்கிறதே, என்றைக்கு முடிவு வரும், இப்படியே தான் போகுமா, பலவித குழப்பங்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அல்லது பிசாசன் பலவித நெகட்டிவான அவிசுவாசமான காரியங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருப்பான். அதற்கு இடம் கொடுக்காமல் அழைத்து தேவன் உண்மையுள்ளவர், அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும் என்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இன்னும் அதிகமாய் நம்மில் பெருகும்படியா நாம் இருப்போம் என்று சொன்னால் எக்காலத்திற்கும் போதுமான ஆண்டவர் எந்த சூழ்நிலை நம்மை நடத்தி உயர்த்துவார். தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாட்கள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும்
போராட்டங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனையான அனுபவங்கள் நிறைந்த காலகட்டத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம். இது ஒரு யுத்த காலமாக பார்க்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள், தேசத்துக்கு விரோதமா தேசங்கள் எழும்பி இருக்கிற இந்த காலகட்டத்திலே உமக்கு பயந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர். யாரெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அல்லது அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை, அல்லது அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தோடு பாதுகாப்பற்ற நிலைமையில இருந்து புலம்புகிற பிள்ளைகள் ஒருவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அவர்களை பார்த்து கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதத்தை செய்து ஒரு பாதையை உண்டாக்குவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என் மகிமையான தேவன் என் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் கூட இருக்கட்டும். தேசங்களிலே சமாதானம் இருக்கட்டும் அப்பா. எல்லா சமாதான குறைவை எடுத்து போடுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுங்க. தேசத்தை ஆளுக தலைவர்களுக்குள்ளே அப்பா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மேன்மை எண்ணத்தக்கதாய், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் நடந்து கொள்ளத்தக்கதான அப்படிப்பட்ட இருதயத்தையும் சிந்தனையில் கொடுப்பீராக. இந்த நாளில கூட தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் தைரியப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. இக்கட்டான சூழ்நிலை இருப்பார்கள் தூதர்களை அனுப்பி தப்பு வைத்து விட்டுவித்து நீர் அப்பா ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலே கொடுத்து அவரையே சார்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை அவர் தூதர்களை அனுப்பி விடுவிக்க வல்லவர் என்பதை நாமும் அறிந்து கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார்.